பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகிறேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். அவையே எனக்கு அறிவுரையாளர். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்ற நேரத்திலே இன்றைய நாளில் திருப்பாடல் 119 குறித்து தியானிக்கவிருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த திருப்பாடல் இறை வார்த்தையினுடைய மகிமையை எடுத்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த திருப்பாடல் ஆசிரியர் யார் என்பது ஒரு தெளிவான விளக்கம் இல்லை என்றாலும் கூட இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவனுடைய அந்த மகிமையை குறித்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இது எபிரேய மொழியிலே ஏறக்குறைய ஒரு 22 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட அந்த அகவரிசையிலே அந்த கவிதை நடையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு 8 வசனங்கள் போல அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு திருப்பாடலாக காணப்படுகின்றது. இதில் கத்தோலிக்க மரபு சார்ந்த நெறிமுறைகள் பார்த்தோம் என்றால் இந்த திருப்பாடல் இறை வார்த்தையின் மீது அந்த அன்பு கொண்டு இருக்கக்கூடியது. இறை வார்த்தையை எப்படி தியானிப்பது அல்லது அந்த இறைவனுடைய அந்த கீழ்ப்படிதலை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒரு தூய வாழ்வை எப்படி வாழ்வது, இவற்றிற்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த இறைவனுடைய ஆசீர் நமக்கு இருக்கிறது. இந்த ஆசீரில் இருக்கின்ற பொழுது உலக செல்வங்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது இறைவனது ஆசீர் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்பதை குறித்து தான் இந்த திருப்பாடலிலே நாம் அதிகமாக பார்க்கின்றோம். குறிப்பாக 119வது திருப்பாடலிலே அந்த 16வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு சாட்சியாக நடப்பது எல்லா செல்வங்களையும் விட மேலானது என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அப்ப அந்த சாட்சிய வாழ்வு வாழுகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற பொழுது ஒரு சிறந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலக செல்வங்களை விட அந்த இறைவனை தேடுகின்ற அந்த ஒரு ஞானம் நமக்கு மிகவும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? இன்றைய காலகட்டங்களிலே நாம் எதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம்? உண்மையிலே அந்த இறை ஞானத்தில் வளர்ந்தோம் என்றால் அந்த மகிழ்ச்சி நமக்கு ஒரு நிறை அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு செல்வமாக இருக்கிறது என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். 24வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தை அந்த வாழ்க்கை முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு நல் வழிகாட்டியாக இருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பல்வேறு விடயங்களுக்கு ஒரு விடை காண முடியாத ஒரு சூழ்நிலையிலே எங்கெங்கோ செல்லுகின்றோம். ஆனால் இறை வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு ஒரு தேர்ந்து தெளிகின்ற அறிவு புகட்டுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்படி என்றால் எதற்காக நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம், இறை வார்த்தைக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கின்றோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போல இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்ற அதாவது செல்வங்களாக இருக்கலாம் அல்லது மற்ற காரியங்களாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், மற்ற எத்தனையோ விஷயங்களிலே நாம் இந்த உலகை சார்ந்திருந்தாலும் கூட அதெல்லாம் நமக்கு ஒரு நிறைவை கொடுப்பதில்லை. மாறாக இறை அனுபவம் நமக்கு ஒரு நிறை மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் எதை நாடி செல்கின்றோம், எதிலே நம்முடைய நாட்டத்தை நாம் செலவிடுகின்றோம் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு
நாம் இந்த சமுதாயத்தினுடைய புகழை ஏந்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது இறை வல்லமை நம்மிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நாளிலே, இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைகளில் நான் இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்த்து அதற்காக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ உமது வார்த்தை எங்கள் வாழ்விற்கு ஒரு விளக்காக இருக்கின்றது. எங்கள் பாதை தெளிவாக செயல்பட வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை புகட்டுகின்றது. உமது கட்டளைகளை நாங்கள் அன்போடு கடைபிடிக்கவும் உமக்கு நாங்கள் சாட்சிகளாக மாற வேண்டும் என்பதற்காகவும் எங்களுக்கு நீர் தொடர்ந்து அருள் உதவிகளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென்.